நாளைக்கு ஏப்ரல் 2 மும்பைக்கு சென்னைக்கு மேட்ச். நாளைக்கு தோனி விளையாடுவாரா மாட்டாரா? என்ன மேட்ச், என்ன கதை? சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க. ரெண்டாவதா ருத்ராஜுக்கு இன்ஜுரியா? என்னடா ஆச்சு? நல்லா தான்டா விளையாண்டாரு போன மேட்ச். அதையும் என்னன்னு பார்த்தரலாம். ஆர்சிபிக்கும் ஜிடிக்கு நடந்த மேட்ச்ல ஆர்சிபி தோற்றதுனால சிஎஸ்கேவால் குவாலிஃபை ஆக முடியுமா முடியாதா? அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி பல எதிர்பார்ப்பு இருக்குது மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்குன்னா எல்லோ கலர் ஹாட்டும், மும்பை பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஹாட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ருத்ராஜோட ஆர்ம்ஸில் பிளட்டு ஸ்டைன் ஆகுமே, ரத்தம் கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை ருத்ராஜுக்கு. அவர் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக விளையாடுவார். சிஎஸ்கேக்கு கேப்டன்சியும் பண்ணுவார். ஆள் என்ன தான் ஃபார்மில் இல்லைனாலும் போன மேட்ச் ஜிடிக்கு எதிராக ஒரு கேப்டனாக பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் ஆனார் இந்த வருஷத்தில் முறையாக. அதை விட அதிக பர்ஃபார்மன்ஸ் மும்பைக்கு எதிராக பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். இது சின்ன இன்ஜுரி தான், இதனால் இவர் மேட்சை கேன்சல்லாம் பண்ண மாட்டார். கண்டிப்பாக விளையாடுவார். இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக கம்பேக்கும் கொடுப்பாரு. ருத்ராஜ் கைட்டுவார். ருத்ராஜ் கம்பேக் கொடுப்பாருன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ருத்ராஜ்னு டைப் பண்ணுங்கள். ரெண்டாவதா மகேந்திர சிங் தோனி விளையாடுவாரா மாட்டாரா மும்பை மேட்ச்ல? லாஸ்ட் டைம் வான்கிடையில் ஆரம்பிச்சது மும்பைக்கு எதிராக விளையாடுவாருன்னு அங்கிருந்து ஆரம்பிச்சு எந்த மேட்ச்லயும் விளையாடல. ஏன்னா அவருக்கு இன்னும் இன்ஜுரி சரியாகலன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் தான் இன்னும் சரியாகலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்டும் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. கீப்பிங்கு பேட்டிங்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் 100% கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஆனால் அவர் எல்லா ப்ராக்டிஸ் செஷன்லையும் ஈடுபட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% விளையாட வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தப்படாதீங்க. ஆர்சிபிக்கும் ஜிடிக்கு நடந்த மேட்ச்சில் ஜிடி ஈஸியாகவே ஜெயிச்சிருச்சு அந்த மேட்ச். இதனால் சிஎஸ்கேக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம். ஏன்னா சிஎஸ்கேவும் ஜிடியும் 8 பாயிண்டில் இருந்தது ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச்சுக்கு முன்னாடி. ஆனால் ஆர்சிபி கூட ஜிடி ஜெயிச்சதுனால 10 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு ஜிடி. இப்போ ஏன் இன்னும் கஷ்டம்னா எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்குது சிஎஸ்கேக்கு. இப்போ சிஎஸ்கேக்கு ரிமைனிங் இருக்கிற மொத்த மேட்சஸ் வெறும் 6 மேட்ச் தான். அதான் இன்னும் 6 மேட்ச் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா ஒரு டீம் குவாலிஃபை ஆகுனா மினிமம் 16 பாயிண்ட் வேணும். சிஎஸ்கே எடுத்திருக்க பாயிண்ட் மொத்தமாகவே 8, 16 பாயிண்ட் வேணும்னா, ஏன்னா மேலே இருக்க 5 டீமுமே 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. டாப் 4ல் இருக்கிறதெல்லாம் 12 பாயிண்ட்ஸில் இருக்குது. இதனால் 6க்கு 4 மேட்சஸ் ஜெயிக்கலினா சிஎஸ்கேக்கு வாய்ப்புங்கிறது பிளே ஆஃப்க்கு உறுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணுமா இல்லை தலை தரிசனத்தை பார்க்கணுமா? இந்த ரெண்டில் இந்த ஐபிஎல் சீசனில் எது நடக்கணும்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப விரும்புகிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாய் பாய்.